மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. இப்போ தமிழ்நாட்டில் மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. வெகு விரைவில் புதிய முதல்வர் பதவியேற்க இருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி போட்டித் தேர்வுகள் சார்பாக ஒரு வேண்டுகோள். அதாவது மிக குறிப்பாக டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பொறுத்த வரைக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி 2ஆம் நிலை காவலர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஃபிங்கர் பிரிண்ட், டெக்னிக்கல் எஸ்ஐ, லா அண்ட் ஆர்டர் எஸ்ஐ போன்ற காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு, 2ஆம் நிலை காவலர் போன்ற காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிடுறாங்க. வருடம் தேர்வாணைய அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும் ஒவ்வொரு அறிவிப்புக்கும், ஒவ்வொரு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புகளும் நடந்து முடிந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி பணி நியமன ஆணை வாங்குறது அப்படின்றது மிக குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கும் மேலே ஆயிடுது. அதில் குறிப்பாக சப் இன்ஸ்பெக்டருக்கு பணி நியமன ஆணை வாங்குறதுக்கு 3 வருட கால அவகாசம் கூட எடுத்தது. அதாவது போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் சுமார் 3 லட்சம் 4 லட்சம் மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. எஸ்ஐனா ஒரு 700 to 800 காலி பணியிடங்கள் கொண்ட அறிவிப்பாக தான் இருக்குது. 2ஆம் நிலை காவலர்னா 3000-3500 காலி பணியிடங்கள் கொண்ட அறிவிப்பாக தான் இருக்குது. இது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு இல்லை, எழுதுகிற எல்லாருமே தேர்ச்சி அடைகிறதுக்கு. இங்கே 3 லட்சம் 4 லட்சம் மாணவர்கள் போட்டியிடுறாங்கன்னா 3000 அல்லது அதுக்கும் குறைவான பணி நியமன ஆணைகள் தான் கிடைக்குது. அப்போ பாக்கி மாணவர்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க எல்லாம் தேவையான மதிப்பெண்கள் கட் ஆஃப்குள்ளே வரல. இது போட்டித் தேர்வு இல்லையா, கட் ஆஃப்குள்ளே வரல. அடுத்த முறை திருப்பவும் அவங்கள நிலைநிறுத்திக்கிட்டு படித்து அடுத்த முறை தேர்ச்சி பெறணும் அப்படின்ற நம்பிக்கையோட முனைப்புடன் இருக்கக்கூடிய மாணவர்கள். அப்போ அந்த மாணவர்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் வெளியிடக்கூடிய இந்த அறிவிப்புகளில் ஒவ்வொரு அறிவிப்புக்கும் நடந்து முடிஞ்ச நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 2023 வெளியிடப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் சார்பாய்வாளர் அறிவிப்பு கூட எடுத்துக்கலாம். அது கடந்து பணி நியமன ஆணை வாங்குறதுக்கு 2 வருடம் 3 வருடம் எடுக்கும் போது அவங்களால தங்களை நிலைநிறுத்திக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செய்ய முடியல. போட்டித் தேர்வுனாவே தொடர்ந்து முயற்சி பண்ணணும் இல்லையா? அதாவது பெரும்பாலான மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் என்ன 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் 5 வருடமா படிச்சுக்கிட்டு இருக்க, வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு, அதனால வேலைக்கு போயிட்டு பொருளாதாரத்தை பாரு அப்படின்ற மாதிரி நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறதுனால மாணவர்கள் அவருடைய முயற்சியை கைவிட்டுட்டு போற மாதிரி ஆயிடுது. அந்த நிலை இனிமேல் இல்லாம கடந்த 2023 எஸ்ஐ, 24 எஸ்ஐ, இப்போ 25 வெளியிடப்பட்ட எஸ்ஐலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இது உதாரணத்துக்கு இந்த 25 எஸ்ஐயை சொல்லலாம். ஒரு எழுத்து தேர்வுக்கான முடிவுகளே இன்னும் வெளியிடப்படாமல் எவ்வளவு நீண்ட காலம் போயிட்டு இருக்கு. மிக சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்ததுன்னா எழுத்து தேர்வு, உடற்திறன் தேர்வு, நேர்காணல், அடுத்து பணி நியமன ஆணை, இந்த நடைமுறைகள் தான் இருக்கணுமே தவிர நீதிமன்ற வழக்குகள் தொடரும்படியான தேர்வாணைய நடைமுறைகள் இருக்கக்கூடாது அப்படின்றத உறுதிப்படுத்த வேண்டியது டிஎன்யூஎஸ்ஆர்பியின் மிக தலையாய கடமை. இதை புதிய அரசாங்கத்தின் கீழ் அமையக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு உறுதிப்படுத்தணும்.